ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான். இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3/4 கிலோ அளவுள்ள மட்டன் எடுத்திருக்கேன். எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 4 மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளியோட அளவு அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். இதுக்கு ஒரு மசாலா பவுட்ரு ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்னன்றதை பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து ஒரு 20 கிராம் அளவு உள்ளதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம அந்த பிரியாணியில் சேர்க்கும்போது இதோட வாசனை பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பராகவே இருந்துச்சுங்க. அடுத்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கருப்பு ஏலக்காய் ஒன்று, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, தனி மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி, அதில் பாதி அளவுக்கு புதினா, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாயை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சீரக சம்பா ரைஸ் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், சீரக சம்பா அரிசி. இதை நம்ம கழுவி ஒரு 20 மினிட்ஸுக்கு ஊற வச்சுக்கலாம். எப்போதும் மட்டனோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் அதை விட அரிசியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்து 100 கிராம் அளவுள்ள தயிர், இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு நான் ஒரு மசாலா பவுட்ரு ஒன்று அரைக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்காக ஒரு சின்ன ஜாரில் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்து இது கூடயே நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே நல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டோம். லைட்டாக பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. பிரியாணி செய்யும்போது நம்ம ஒன்றையும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இதிலே நம்ம இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வைக்கல, இப்போ நம்ம இதில் டைரெக்டாக தான் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாவோட வதக்கி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் மட்டனை போட்டு வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தலையும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு, மசாலா பவுட்ரு ஒன்று அரைச்சோம் இல்லையா ட்ரையாக, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். மட்டனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம வேக விட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்போ இடையில மட்டும் கொஞ்சம் மட்டனை கலந்து விட்டுக்கணும். நல்லா இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் மட்டனு. இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு
600 ml தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்தோம். அதில் மசாலா எல்லாம் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்ட பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் அரிசியை நம்ம சேர்க்கணும். அரிசி சேர்த்து நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம உடனடியாகவே நம்ம மூடிடக்கூடாது. கலந்து விட்டு அந்த தண்ணியெல்லாம் குறையணும். தண்ணி குறைஞ்ச பிறகு நான் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மேலே கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக மட்டன் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாகவும் இருக்குது. மட்டனும் நல்லா மசாலாவோடு சேர்ந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட இன்றைக்கி சிக்கன் 65 வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.